Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Karim, a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'taratil awalimu bi dhikrihi wa rajja. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வெளிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக எங்களுக்குள் இருக்கிற நம் அனைவரின் மீதும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரில் அவனுடைய பொருத்தத்தையும் மகஃபிரத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் வழங்குவானாக. நரகத்திலிருந்து அல்லாஹ் அனைவரையும் விடுதலை செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்துடுவானாக. உலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின்படி வாழ்ந்து இம்மானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் பெறுவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ரமலான் மாதத்தை பற்றி குறிப்பிடுகிற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மொத்தம் 12 மாதங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் எந்த மாதத்தினுடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. ரமலான் மாதத்தினுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிற இன்னொரு செய்தி, நாம் இந்த மாதத்தில் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆன் 1400 வருடங்களை கடந்தும் இன்றைக்கும் இருக்கிற முஅ்ஜிஸா, நிகழ்காலத்திலும் இந்த முஅ்ஜிஸா இருந்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் முதல் கொண்டு கியாமத் நாள் வரைக்கும் இருக்கிற ஒரே மிகப்பெரிய ஒரு முஅ்ஜிஸா திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் மூலமாக இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்கிறது. ஏராளமான மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. இந்த திருக்குர்ஆன் படி வாழக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். பெங்களூருவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்தில் அணுகிற சமுதாய மக்கள், குடும்ப நல நீதிமன்றம் மட்டும் 2 நீதிமன்றங்கள் இருக்கிறது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பிரச்சனைகள். குடும்ப நல நீதிமன்றம் எல்லா ஊரிலேயும் ஒன்றுதான் இருக்கும். ஆனால் பெங்களூருவில் மட்டும் 2 நீதிமன்றங்கள் இருக்கிறது. அந்த அளவிற்கு குடும்பத்திலே ஏற்படுகிற பிரச்சனைகள். ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் அந்த நீதிமன்றங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்கள்
இஸ்லாமிய தம்பதிகளினுடைய பிரச்சனை 1% கூட அங்கே வரவில்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியங்களில் இதுவும் ஒன்று. இது குர்ஆனினுடைய சான்று. இது குர்ஆன் படி நாம் சில ஆயத்தின்படி வாழாவிட்டாலும் ஏராளமான ஆயத்துகளை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம், அமல் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். திருக்குர்ஆன் படி எத்தனையோ சமுதாய மக்கள் ஒரு குறிப்பிட்ட சில ஆயத்தின்படி அமல் செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட ஏராளமான ஆயத்துகளை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். திருக்குர்ஆன் இந்த உலகத்தில் ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய பேச்சு. ஒரு நபர் பேசுகிறார் என்று சொன்னால் அது அந்த நபரினுடைய பேச்சாக நாம் பார்க்கிறோம். அதுபோல் திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிறார். இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய வார்த்தை. இந்த திருக்குர்ஆன் இருக்கிறதே நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் நம்மை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எத்தனையோ தாழ்ந்த நபர்களை உயர்வின் பக்கம் இந்த திருக்குர்ஆன் கொண்டு வந்துள்ளது, கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக கருதப்படுகிற மக்கள் எத்தனையோ பேரை திருக்குர்ஆனோடு தொடர்பு கொண்டதின் காரணமாக, திருக்குர்ஆன் ஓதியதின் காரணமாக, திருக்குர்ஆனின் கேட்டதின் காரணமாக, திருக்குர்ஆனை படி அமல் செய்ததின் காரணமாக சாதாரண மக்களை உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக, ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக இந்த திருக்குர்ஆன் மாற்றி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி வாளேந்தி வந்தவர்கள். ஆனால் அமீருல் முஃமினீனாக குர்ஆன் இஸ்லாம் மாற்றி இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில சஹாபாக்களும் ஒரு மலையின் மீது பகல் பொழுதிலே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஏறிக்கொண்டிருக்கும்போது உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. நின்று ரொம்ப நேரம் யோசிச்சு கொண்டே இருந்தாங்க. வெயில், கடுமையான வெயில். சஹாபாக்கள் கூட வந்தவங்களாம் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் நின்றுட்டீங்க? வெயில் கடுமையாக அடிக்குது, ஏதோ யோசிச்சுட்டே நிற்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதோ இந்த இடம் நாம் இருக்கிறோமே, இந்த இடம், இதே இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தந்தை சொன்ன வார்த்தை இன்றைக்கும் என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய தந்தை சொன்னார், ஒட்டகங்களை மேய்ப்பதற்கு கூட நீ லாய்க்கில்லை என்று சொன்னார். ஆனால் இந்த திருக்குர்ஆனை பின்பற்றியதின் காரணமாக, திருக்குர்ஆனை என்னுடைய வாழ்வியலாக நான் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக, திருக்குர்ஆன் என்னை எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு என்னை உயர்த்தி இருக்கிறது என்று நான் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை எப்படிப்பட்ட நல்ல மனிதனாக இந்த திருக்குர்ஆன் மாற்றி இருக்கிறது என்று நான் இந்த இடத்திலே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னான். திருக்குர்ஆனை ஓத ஆரம்பித்தால், திருக்குர்ஆனை நீங்கள் கேட்க ஆரம்பித்தால், திருக்குர்ஆனினுடைய அர்த்தங்களை படிக்க ஆரம்பித்தால், திருக்குர்ஆனின்படி நீங்கள் அமல் செய்ய ஆரம்பித்தால் உங்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு அந்த திருக்குர்ஆன் கொண்டு போய்விடும். சாதாரணமான மக்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போயிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில நாட்களுக்கு முன்னால் கூட நான் தராவி பயானில் சொன்னேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரே ஒரு போர்வை தீயை விரட்டி கொண்டு சென்றது என்று சொன்னால் அவர்களை எந்த அளவிற்கு பரிசுத்தமான மனிதராக மாறியிருக்கிறார்கள். ஒரு மிருகங்களை ஓட்டினால் எப்படி மிருகங்கள் ஓடிக்கொண்டு போகுமோ அதுபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரு ஆடை, அவர்கள் அந்த ஆடை எடுத்துக்கொண்டு தமீமுத் தாரி ரலியல்லாஹு விரட்டுகிற போது தீ பயந்து கொண்டே பின்னால் சென்றது. சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது அணைந்தும் போனது. ஒரு சாதாரண ஒரு நபர் குர்ஆனின்படி அமல் செய்வதின் மூலமாக
அவர்களினுடைய ஆடைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குழுவை அனுப்பி இருக்கிறாங்க போர்க்களத்திற்கு. 100 கிலோமீட்டருக்கு தொலைவில் சாரியா இப்னு ஜுனைன் என்ற சஹாபி அவர்களோடு சில சஹாபாக்கள் போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மலைக்கு அருகாமையில் இப்படி போர் செய்து கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு மதீனாவில் இருந்து கொண்டு கஷ்பு என்று சொல்லப்படுகிற ஞானத்தில் அவர்களை பார்க்கிறார்கள். அங்கே போர் நடக்கக்கூடிய காட்சியை 100 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்து மதீனாவில் இருந்து கொண்டு பார்க்கிறார்கள். அல்லாஹ் காட்டுகிறார். அவர்களுக்கு மட்டும்தான் காட்டுவானா என்று சொன்னால் இல்லை, நிச்சயமாக நமக்கும் அல்லாஹ் காட்டுவார். குர்ஆன் படி நாம் அமல் செய்தால் இங்கே இருந்து கொண்டு எந்த விதமான சாதனங்களும் இல்லாமல் லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடியும், அதை கேட்க முடியும். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சாரியா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. மஸ்ஜிதுன் நபவியில் இருக்கிறாங்க, பள்ளியில் இருக்கும்போது சாரியா அப்படிங்கவும் சஹாபாக்கள் என்ன திடீர்னு சாரியாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுக்க போது, உங்களுக்கு பின்னால் எதிரிகள் இருக்கிறார்கள், சாரியா அல் ஜபல், மலைக்கு பின்னால் எதிரிகள் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுனுடைய சத்தம் 100 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர்களிடத்திலே போய் சென்று அவர்கள் திரும்பி பார்த்து அவர்களை சுதாரித்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் படி நாம் அமல் செய்தால் எப்பேற்பட்ட பவர் நமக்கு கிடைக்கும் என்பதை இதுவெல்லாம் நமக்கு சான்றாக அமைகிறது. நாம் இதனுடைய மகத்துவத்தை உணராமல் இருக்கிறோம். குர்ஆனை நாம் அதிகமாக நாம் ஓத வேண்டும். குர்ஆனை உயர்ந்த அந்தஸ்திற்கு நம்மை அழைத்து சென்று விடும். ஹஸ்ரத் சஃப்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில தங்களுடைய குடும்பத்தினர்களோடு போய்கொண்டிருந்தாங்க காட்டுப்பகுதியில். அப்படி போய்கொண்டிருக்கும் போது அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க, வேகமாக காட்டுப்பகுதியில் கீழே இறங்கினாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த சஃப்னா ரலியல்லாஹு அவங்களுக்கு வழி தெரியல. எல்லாரும் அவங்க குடும்பத்தினர்கள் எல்லோரும் ஒன்றாக வந்தாங்க, எல்லாரும் கீழே போயிட்டாங்க, வழி தெரியலை. காட்டுப்பகுதி சிங்கம் வந்தது. சஹாபி சஃப்னா ரலியல்லாஹு சிங்கத்திட்ட பேசினாங்க, எனக்கு வழி தெரியல. ஏதோ நான் கதை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சஹீஹான கிதாபுகளில் பதிவாகி இருக்கிற செய்தி. சஃப்னா ரலியல்லாஹு சொன்னாங்க, மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு என்னை கொண்டு போய் விடுனாங்க. அந்த சிங்கம் சாதாரணமாக அவர்களிடத்திலே வந்து உட்கார்ந்தது. அவர்கள் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டாங்க. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் கொண்டு வந்து அவர்களை விட்டு மீண்டும் சிங்கம் தன்னுடைய இடத்திற்கு போனது. அந்த சஹாபியில் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட பவர் கிடைச்சிச்சு? குர்ஆனை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரும் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபராக ஆக்குவார். வனவிலங்குகளும் சரி, விஷ ஜந்துக்களும் சரி, எல்லோரும் கேட்பார்கள், எல்லோரும் உங்களுக்கு மரியாதை செய்வார்கள். குர்ஆன் படி நாம் அமல் செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அந்தஸ்திற்கு நம்மை அழைத்து சென்று விடுவான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் ஒரு வசனத்தின் மூலமாக திருந்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஹா சூராவில் இருக்கக்கூடிய சில வசனங்களை கேட்டு திருந்தினாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு சில வசனங்களை கேட்டு திருந்தினாங்க. நாம் அத்துணை பேரும் திருந்துவதற்கு, ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடுவதற்கு இந்த ஒரு வசனம் போதும். நம்முடைய வீடுகளில் நாம் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருள் என்று நாம் எழுதி வைத்திருப்போம். வாகனத்தில் எழுதி வைத்திருப்போம், கடையில் எழுதி வைத்திருப்போம், வீட்டில் எழுதி வைத்திருப்போம். இந்த ஒரு வசனத்தை நீங்கள் எழுதி வையுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலம் யஅ்னில் இல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நேரம் இன்னமும் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நேரம் இன்னமும் வரவில்லையா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிறான். ஒவ்வொரு நேரமும் இந்த ஆயத்து நம்மிடத்திலே அசரு செய்ய வேண்டும், பிரதிபலிப்பை ஏற்படுத்த வேண்டும். நாம் வியாபாரத்துக்கு போகிறோமா, அந்த ஆயத்தை படித்து விட்டு போக வேண்டும்.
வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. நாம் வீட்டுக்குள் நுழைந்தால் அந்த ஆயத்தை நாம் படித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் படி நாம் வாழ வேண்டும் என்கிற அச்சம் நமக்கு வர வேண்டும். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவர்களை கேலி செய்யக்கூடாது, அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற பயம் அந்த ஆயத்தை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ்னுடைய அச்சம் வர வேண்டும். ஒவ்வொரு நபரும் நாம் இந்த ஆயத்தை வீட்டில் எழுதி வச்சுக்கணும். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுவதற்குண்டான நேரம் வரவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் மரணம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். இன்றைக்கு கூட நம்ம ஊரில் ஒரு சின்ன பையன் கரண்ட் சாக்கடிச்சு வஃபாத்தானதாக சொன்னான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு அவருடைய பாவங்களை மன்னிக்கணும். யாருக்கு மரணம் எப்படி வரும் தெரியாது, எந்த நேரத்தில் நாம் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படும் என்று தெரியாது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும், தௌபா செய்து கொண்டே இருக்கணும். அப்புறம் செஞ்சுக்கலாம், இன்னும் நாள் இருக்குதுல்ல, அப்புறம் செஞ்சுக்கலாம் என்று நாம் தௌபாவை தள்ளி போடக்கூடாது. குர்ஆன் படி வாழ வேண்டும் என்கிற ஆசை முதலில் நாம் நம் ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை கேட்டதின் மூலமாக நாம் மட்டுமல்ல, ஜின்கள் எல்லாம் ஈமான் கொண்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற போது ஜின்களின் கூட்டம் அவர்களை கடந்து சென்றது. அப்படி கடந்து செல்கிற போது கொஞ்ச நேரம் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறதை கேட்டுட்டு அதை குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டது ஜின்கள் ஈமான் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக ஏராளமான நன்மை அல்லாஹ் நமக்கு தருகிறான். தொழுகையில் ஓதனா, தொழுகையில் நின்ற நிலையில் ஓதினால் ஒரு ஆயத்திற்கு 100 நன்மை. தொழுகையில் ஓதுகிற போது, நின்ற நிலையில் ஓதுகிற போது ஒரு ஆயத்திற்கு 100 நன்மை. அதே நாம் தொழுகையில் உட்கார்ந்து கொண்டு தொழுதால் 50 நன்மை. ஒருவர் ஒழு செய்து கொண்டு தொழுகைக்கு வெளியிலே ஓதுகிறார், 50 நன்மை அல்லாஹ் தருகிறார். ஒழு இல்லாமல் ஓதினால் 25 நன்மை அல்லாஹ் தருகிறார். இப்படி குர்ஆனுடைய ஆயத்திற்கு ஒவ்வொரு முறையிலையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமான நன்மையை கொடுக்கிறான். எனவே நாம் குர்ஆனை அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.